அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஃபியூஸ் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். லண்டனில் பரபரப்பான பென்னிங்டன் வீதி இருக்குது. அன்றைக்கு தினம் வழக்கம் போல தான் தொடங்குது. ஆனால் ஒரு கட்டுமான தளத்தில் தொழிலாளர் நிலத்தில் தோண்டிகிட்ருக்காங்க. அப்போ அந்த அமைதியை சட்டுன்னு மாறுது. ஏன்னா மண்ணுக்கடியில் ஏதோ தொழிலாளர் பார்க்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியாகி கருவியெல்லாம் கீழே போட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இந்த விஷயம் உடனே போலீஸுக்கு தெரிவிக்கப்படுது. விஷயம் தெரிஞ்சோடனே போலீஸாரும் இராணுவமும் பறந்து வருது. இது மேஜர் பில்லு சம்பத இடத்துக்கு வராரு. நிலத்தடி பரிசோதனை அது சாதாரண பொருள் இல்லை. 2ஆம் உலகப் போர் காலத்தை நேரடி வெடிகுண்டு என்பதை உறுதி செய்கிறாரு. அவ்வளோதான். அடுத்த நிமிடமே அந்த பகுதியெல்லாம் பரபரப்பாயுது. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்த அனைத்து மக்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் அவசரமாக வெளியேற்றுறாங்க. அது ஒரு ஆப்கானிய குடும்பம் அடங்கும். குண்டை செயலிழக்க செய்ய இராணுவம் திட்டம் திட்டுது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்திருக்கு. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்கிறதுல அதுக்கு அடியில் லண்டன் மாநகரத்தோட 400 கிலோவாட் உயர மின்சார கேபிள் போயிட்டுருக்கு. குண்டை செயலிழக்க வேணும்னா அந்த பகுதி முழுவதும் சப்ளை கட்டு பண்ணணும். மின்சாரம் துண்டிக்க படுது. இப்போ அந்த அந்த ஊரே இருட்டாயிருது. ஆனால் அந்த இருட்டையும் அமைதியும் சாதகமாக பயன்படுத்த ஒரு கொள்ளை கூட்டம் முடியுது. ஆமாம், இருட்டான கொள்ளை கூட்டம் அதிகமாயிடும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வெளியேட்ட பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே மறைந்த அந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மெதுவாக வெளியே வராங்க. மரத்து இந்த ஜெனரேட்டரை ஆன் செய்து கருவியில் இயக்குறாங்க. அவங்களோட இலக்கு அந்த வீட்டோட சுவருக்கு அந்த பக்கம் இருக்க வங்கியோட லாக்கர் தான். அங்கே சுவரை அறுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் மேஜர் பில் குண்டோட அருகே போகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. 80 ஆண்டுகள் பழமையான அந்த குண்டில் ஒரு ஃபியூஸ் இல்லை, 2 ஃபியூஸ் தான் இருக்குது. அது ஒன்று டைமர் ஃபியூஸு. மைக்ரோஃபோனில் டிக் 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 டிக்னு சத்தம் கேட்க தொடங்கியது இராணுவ வீரர் அலையை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு இனத்துக்கு ஓடுறாங்க. வீடு ஒரு காந்த தடுப்பணையை பொருத்தி அந்த டிக் சத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துகிறாரு. அங்கே வங்கி கடியில் கொள்ளையர்கள் எல்லா கதையும் அறுத்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே கட்டாக பணம் தங்க கட்டி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆனால் தங்கம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு கிலோ தங்கம். அவங்களால ஒரு 20-30 கட்டிக்கு மேலே தூக்க முடியல. அதுக்கப்புறம் அதை முழுமையாக எடுக்காமல் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ குண்டை பரிசோதனை மாட்டின்ற அதிகாரி ஒரு சந்தேகம் 80 ஆண்டுக்கு பழமையான குண்டுக்கு மேலே துருப்பிடிச்சிருக்கணும். ஆனால் அதில் ஒரு பக்கம் பழக்கம் புதிய உலகம் மாதிரி தெரிஞ்சுது. இந்த வீடியோ சொல்லும்போது அதை அவன் மேஜர் பில்லு அதை பெருசாக எடுத்துக்கிறேன். பில்லு குண்டை துளையிட தொடங்குறாரு. கொள்ளையரும் ஜெனரேட்டர்லேருந்து வந்த வெப்பத்தை ரேடார் கண்டெடுத்தது. காவல்துறைக்கு சந்தேகம் அடைந்து சோதனை தொடங்குது. விஷயம் கையை மூடி போகிறத உணர்ந்தாங்க கொள்ளையர்கள் தெரிஞ்சோடனே பேங்க்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. திடீர்னு அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த குண்டு டமால்னு வெடிக்குது. வெடிச்சோட கட்டடங்களை சிதறுது. அதிர்ஷ்டவசமாக பில்லுக்கும் ஒரு வீரருக்கு லேசான காயங்களோட மற்ற எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. இந்த வெடிப்பு ஏற்படுத்த குழப்பத்தையும் புகையும் பயன்படுத்தி கொண்டு கொள்ளையர்கள் அங்கேருந்து தப்புடுறாங்க. கார்ரஸ் என்ற கொள்ளையன் தான் தன் கைபேசியில் மறைத்து வைத்திருந்த முக்கியமான பெட்டியை சரி பார்க்குறான். பின்னர் எல்லாரும் ட்ரோன் அப்புறம் சாக்கடை பாதை வழியாக தப்பித்து சென்று அதுக்கு பாதுகாப்பான இடத்தை அடையிறாங்க. பாதுகாப்பான இடத்தை கொள்ளையர் பங்கை பிரிக்க தொடங்குறாங்க. அப்போ தான் காரஸ் உண்மையான மொத்தம் காட்டுறான். அவன் பைட வெட்டப்படாத வைரங்கள் வெளியே எடுத்தான். அதோட மதிப்பு சுமார் $30 மில்லியன் இருக்கும். ஆனால் அது கொண்டாட்டம் நீக்கிய விட திடீர்னு ஆயுத ஏந்திய கும்பல் அந்த கொள்ளையர் கூட்டத்தை தாக்க தொடங்குது. அந்த கும்பலோட தலை லூடோ, காரஸோட சொந்த மச்சான். காரஸ் தனது பழைய முதலாளியை பழிவாங்கவே இந்த வைரங்களை திருட திட்டம் போட்டது தெரியாது. பேராசை பிடிச்ச லூடோ என்ன பண்ணுறான், வைரங்களை பாதி பங்கை கேட்டான். தகராறு முட்டுது. கோவத்தை மேஜர் இந்த கருவியால் லூடோ ஒரு வைரத்தை சுடுறான். அந்த வைரம் நொறுங்கி விழுது. அனைவரும் ஷாக்காகிறாங்க. ஏன்னா வைரம் அவ்வளோ எளிதாக உடையாது. அது அனைத்து போலி வைரங்கள் தெரியுது. ஏமாற்ற இந்த லூடோ காரஸ் அடித்து துவைக்க காரின் டிக்கியில் பூட்டி வைத்து அங்கேருந்து நகையை தூக்கிட்டு புறப்படுறான். அதே நேரத்தை வெளியேற பார்த்த மக்கள் தங்களோட வீட்டுக்கு திரும்பி கொண்டுட்டுருக்காங்க. இப்போ ஆப்கானிய இளைஞரான ரஹீம் அமைதியாக தனது வீட்டோட கூரைக்கு போகிறான். அங்கே ஒரு பூந்தொட்டியில் மறைத்து வைத்திருந்த ஒரு பையன் எடுக்கிறான். உண்மையாகவே
$30 மில்லியன் வந்து வைரங்கள் வந்து அந்த பூந்தொட்டி கீழே தான் வந்து இருக்குது. ஆமாம், குண்டடிப்பு குழப்பத்தை வந்து கட்டிட காவலரை இருந்த வந்து சகோதரோட உதவியோட உடை நுழைந்த வந்து ரஹீம் வந்து உண்மையான வைரங்களை எடுத்துகிட்டு வந்து போலி வைரங்களை வந்து அங்கே வந்து வச்சிடறான். அதே நேரம் இராணுவ ஆயுதத்தை மாட்டின அந்த வெடிகுண்டை வந்து மீண்டும் பரிசோதிக்கிறான். அதில் ஒரு போலியான சிப் பொருத்தப்பட்டது வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அது 2ஆம் போர் காலத்து குண்டே கிடையாது, யாரோ திட்டமிட்டு உண்டாக்கி வந்து போலி குண்டு. காவல்துறை அதிகாரி சுசானா வந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்தினேன். அப்போ தான் வந்து அந்த அதிர்ச்சி உண்மை வந்து வெளியானது. அதாவது என்னென்னா, மேஜர் வீல், அந்த குண்டை வந்து ஆய்வு செய்ய போன மேஜர் வீல், அப்புறம் கார் ரஸ், இந்த கொள்ளையடிக்க போன காரன், அப்புறம் அந்த ஆப்கானிய இளைஞர் ரஹீம், இங்கே 3 பேரும் வந்து கூட்டாளிகள். எப்படின்னா வந்து 10 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இராணுவ ஆப்ரேஷன் நடக்கும்போது வீடு ஒரு வெடிகுண்டு சிக்னலில் வந்து மாட்டிக்கிறான். அப்போ அது வந்து கார் ரஸும் ரஹீமும் இணைந்து தான் வந்து வீட்டை வந்து உயிரை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த ஆபத்தான தருவத்தை உருவானதாக வந்து அவங்களோட நட்பு. காரஸை ஏமாற்றி அவனது பழைய முதலாளியை பழி வாங்கவும் அந்த வைரங்க கொலைங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வைரத்தை திருடவும் தான் வந்து 3 பேரும் வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. 3 பேரும் சேர்ந்து திட்டமிட்ட மாபெரும் திட்டம் தான் வந்து இந்த லண்டனோட நாடகம். போடி குண்டன் வந்து உருவாக்கி மக்களை வெளியேற்றுவது வில்லோட வேலை. கொலையார்களை பயன்படுத்தி வங்கியை உடைப்பது கார்ரஸோட வேலை. உண்மையான வைரங்களை யாருக்கும் தெரியாமல் வந்து மாற்றி தூக்குவது ரஹீமோட வேலை. நகரத்தோட எல்லையில் வந்து ரூடோவோட காரை வந்து காரஸின் பழைய கூட்டாளியை வந்து மறித்து சண்டையிடுறாங்க. காரஸை டிக்கி கூட சிக்கியிருக்க வெளியே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. திடீர்னு காரோட டிக்கி வந்து திறக்கப்பட்டது. காரஸை வந்து கொல்ல வந்தவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு நின்றார்கள். மேஜர் வில்லும் காரஸும் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இறுதியாக வந்து இஸ்தாம்புல் நகரில் வந்து வில், காரஸ், ரஹீம் 3 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. உண்மையான வைரங்கள் மிக பரிந்த விலைக்கு வந்து விற்று ஆளுக்கு $10 மில்லியன் பிரிச்சுக்கிறாங்க. இந்த காசில் வந்து காரஸ் வந்து தனது சிறு வயது கணவனை ஆப்பிரிக்க வனப்பகுதியை வந்து விலைக்கு வாங்கி அதிபராகிறான். ரஹீம் வந்து தன் குடும்பத்தோட பாதுகாப்பான இடத்துல வந்து சொந்தமான பெரிய தொழில் தொடங்கி குடியேறலாம். மேஜர் வில் வந்து தனக்கு கிடைத்த பெரும் தொகையை வந்து உலகம் முழுவதும் வந்து நிலத்தடியில் புதைந்துள்ள வெடிக்காத குண்டுகளை அகற்றும் தொண்டு நிறுவனத்துக்கு வந்து நன்கொடையை வந்து வழங்குறான். சட்டம் அவர்களை வந்து தேடிக்கொண்டிருக்கேன். 3 பேரும் தங்களது புதிய வாழ்க்கையை நோக்கி அமைதியாக நடைபோட கதை வந்து இனிதாக வந்து முடியுது. நன்றி.